எந்த கிராமத்திலுமே அடிப்படை வசதி இல்லை, அடிப்படை வசதி கிடையாது. அந்த அடிப்படை வசதிகளை சொல்லி தான் மக்கள் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த அடிப்படை வசதி செய்து கொடுக்கணும்ன்றாங்க. குறிப்பாக சில கிராமங்களிலெல்லாம் பேருந்து வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. பள்ளி மாணவர்கள் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பள்ளிக்கு படிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையை முதலில் சரி செய்யப்படும். அடிப்படை வசதிகளை அனைத்து கிராமங்களுக்கும் தன்னிறைவு பெற்ற கிராமமாக மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்த முற்படுவேன் என்று சொல்வதை விட செயல்படுத்துவேன். கண்டிப்பாக அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, பெண்களுக்கு கழிப்பட வசதி, இப்படி தெருவிளக்கு வசதி, அனைத்து கிராமங்களுக்கும் சிசிடிவி கேமரா, இவை அத்தனையும் கண்டிப்பாக தலைவர் தலைமையிலான தளபதி முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நிறைவேற்றுவேன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். நான் நேற்று கூட போய் மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கேன். ஒயின் ஷாப், டாஸ்மாக் கடைகள்லாம் சரியான நேரத்தில் தான் திறக்கணும், சரியான நேரத்தில் மூடணும். அதுக்கு முன்னையும் திறக்கக்கூடாது, பின்னையும் திறந்துருக்கக்கூடாது. அதே போல் சில கிராமங்களில் பொதுவாக ஒரு வீடுகளில் கடைகளெல்லாம் வச்சு போதைப்பொருள் விற்கிற மாதிரி தகவல் தெரியுது. அதெல்லாம் முற்றிலும் இருக்கக்கூடாது சார். அது போக இந்த கஞ்சா, கூலிப், இந்த மாதிரி போதை வஸ்துக்களெல்லாம் சில இடங்களில் பரவலாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு செய்தி கேட்குது சார். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்க. தளபதி விஜயோடைய ஆட்சிக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்படுத்தி விடாமல் நீங்கள் காக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதற்கு மாநகர ஆணையரும் கண்டிப்பாக ஒரு இடத்துல கூட இருக்காது சார். எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக செய்வாங்க. தளபதி ஆட்சியில் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். கண்டிப்பாக போதை இல்லா தமிழ்நாடு ஆக இது உருவாகும். அதற்கு மீறி அது விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு மீறி விற்பனையானால் எங்களது தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியது போல, போதைப் பொருள் விற்றாலோ போதைப் பொருள் வாங்கினாலோ குண்டர் சட்டம் பாயும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால கடுமையான நடவடிக்கையாக இருக்கும். இதில் மக்கள் பூர்ண சந்தோஷமாக இருக்கிறார்கள். நான் இப்போ வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி சில கிராமங்களுக்கு சென்று நன்றி தெரிவிக்கும் போது அனைத்து தாய்மார்கள் முகத்திலும் இன்ப முகமலர்ச்சியோடு காண்கிறாங்க. அற்புதமான திட்டம் தளபதி விஜய் போட்டிருக்காங்கன்னு தமிழக முதல்வர் போட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப எல்லா பெண்மணிகளும் மகளிர் முகத்தில் போனால் சந்தோஷத்தை என்னால் காண முடியுது.